ஹே கைஸ், நான் உங்க சர்டன் ட்ரேடர். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டில் சூப் அப்படின்னா என்ன? நான் ஏன் டர்ட்டில் சூப் டெக்னிக்கை ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஐசிடி மாடலுங்க. நான் டர்ட்டில் சூப் தான் ட்ரேட் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது அதுதான். நிறைய மாடல் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அது இதுன்னு. ஆனால் இப்போ நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மாடல் டர்ட்டில் சூப் மட்டும்தான். இந்த டர்ட்டில் சூப் மாடலை நான் மல்டிபிள் இடத்துல அப்ளை பண்ணுறேன். எப்படின்னா செல்லோ புல்லட்டில் அப்ளை பண்ணுறேன், லண்டன் செஷனில் அப்ளை பண்ணுறேன். இந்த ஒரே மாடலை நான் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? கோல்டுக்கு சில டைம் எம்எக்ஸ்எம் யூஸ் பண்ணுவேன், பட் சில டைம் டர்ட்டில் சூப் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ மோஸ்ட்லி எல்லா பேருக்குமே நான் டர்ட்டில் சூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டர்ட்டில் சூப்னா என்ன, அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ டர்ட்டில் சூப்போட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டர்ட்டில் சூப் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து சில விஷயத்த வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறங்கிற பேரில் டர்ட்டில் சூப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க. நான் பண்ண மிஸ்டேக்கும் அதுதான். டர்ட்டில் சூப் நான் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கும் போது நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஓவர் காம்ப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டர்ட்டில் சூப்பை. டர்ட்டில் சூப்புங்கிறது வெரி சிம்பிள் மாடல். 4 லைன் தான் டர்ட்டில் சூப்பில் போடணும். ஓகேவா? சரி. ஸோ டர்ட்டில் சூப் அப்படின்னா பையிங் ஆர் செல்லிங் ஓல்டு, லோ ஆர் ஹை. இதுக்கு பேர் தாங்க டர்ட்டில் சூப். டர்ட்டில் சூப்போட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பையிங் ஆர் செல்லிங் ஓல்டு லோ ஆர் ஓல்டு ஹை. ஸோ இது மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஓல்டு லோவையோ ஒரு ஓல்டு ஹையோ நான் பையோ செல்லோ பண்ண போகிறேன். அதாவது இப்போ இது வந்து யூரோ யூஎஸ்டி மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ யூரோ யூஎஸ்டி மார்க்கெட் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு ஒரு 2 ஸ்விங் பாயிண்ட் இப்போதைக்கு தெரியும். ஒன்று வந்து இந்த லைன், இன்னொன்று இதுதான் இந்த லைன். ஓகேவா? இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியிற 2 ஸ்விங் பாயிண்ட் இந்த 2 லைன் மட்டும்தான். இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. வேற ஸ்விங் பாயிண்ட் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது 2 தான் என் கணக்கு தெரியுற ஸ்விங் பாயிண்ட். சரி, இப்போ இதில் டர்ட்டில் சூப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஹை. இந்த மஞ்சள் லைன் வந்து ஹை. மஞ்சள் வச்சுக்கிறேன். இந்த மஞ்சள் லைன் வந்து ஹை, இந்த ரெட் லைன் வந்து லோ. ஓகேவா? இப்போ அங்கே என்ன போட்டிருந்தோம், பையிங் ஆர் செல்லிங் ஓல்டு ஹை ஒரு ஓல்டு லோ. அப்போ இது வந்து ஒரு ஓல்டு ஹை, அதாவது ஒரு பழைய ஹை. இப்போ கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை வந்து ஒரு பழைய ஹை. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹையை நான் செல் பண்ணுவோம். செல்லிங் தி ஓல்டு ஹை, இந்த பழைய ஹையை செல் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப். அதாவது மார்க்கெட் இந்த மஞ்சள் கலர் லைனை தாண்டின உடனே, இல்லை இந்த மஞ்சள் கலர் லைனை டச் பண்ண உடனே செல் அடிக்கிறதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டர்ட்டில் சூப் அப்படின்னா ஒரு ஓல்டு ஹை ஒரு ஓல்டு லோ. அந்த ஓல்டு ஹை ஒரு ஓல்டு லோவை மார்க்கெட் எப்போ ஸ்வீப் பண்ணுதோ நம்ம செல் அடிப்போம். இதுக்கு அப்புறம் தான் டர்ட்டில் சூப். சரியா? அதாவது இந்த ஓல்டு ஹையை செல் பண்ணுறேன். இந்த ஓல்டு ஹை மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆர்டர் போடுறேன். இதுவே டர்ட்டில் சூப் பை அப்படின்னா ஓல்டு லோவை பை பண்ணுறேன். இதுதாங்க, இதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும், இது வந்து நார்மல் லிக்விட்டி சூப் மாடல் மாதிரி தான் இருக்குது, இதுக்கும் டர்ட்டில் சூப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கும் டர்ட்டில் சூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டெக்னிக்ஸ்க்கும் இதுக்கும் டர்ட்டில் சூப்பில் நீங்கள் கன்ஃபர்மேஷனே பார்க்க மாட்டீங்க. லிக்விட்டி வந்த உடனே அடிப்பீங்க. உங்கள் டார்கெட் வந்து ஸ்விங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே யாராவது ஒரு ஷார்ட் அடித்தாங்கன்னு வைங்களேன், மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிற இன்டர்னல் லிக்விட்டி எங்கேயாச்சும் 10 20 பிப்பா அப்படி இப்படியே வைப்பாங்க. டர்ட்டில் சூப்பில் நீங்கள் அப்படியே ஸ்விங் பாயிண்ட் டிபி வைப்பீங்க பெருசாக. டர்ட்டில் சூப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, ஸ்விங் பாயிண்ட் இந்த ஹைட்டு இந்த லோ க்ளீனாக வைப்பீங்க ஸ்ட்ரிக்டாக. அதான் டர்ட்டில் சூப்போட ஃபேர் அட்வான்டேஜ். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்னு ஸ்விங் பாயிண்ட் க்ளீனாக ட்ரேட் பண்ணுவீங்க. மற்ற டெக்னிக்கும் டர்ட்டில் சூப் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஒரு டர்ட்டில் சூப் டெக்னிக்கில் இந்த ஹை வந்தோடனே ஷார்ட் அடிச்சிருவீங்க, அவ்வளோதான், என்ட்ரி டேக்கர் ஆகிடுச்சு. ஆனால் மற்ற டெக்னிக்கில் இந்த ஹை ரீச் ஆன உடனே நீங்கள் 5 மினிட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எஃப்இஜியை பார்த்து எம்எஸ்எஸை பார்த்து மார்க்கெட்டை ஒர்க் ஆகிருக்கா மொமெண்டம் கொடுத்துருக்கான்னு உட்காந்து செக் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் டர்ட்டில் சூப்பில் அந்த எந்த ஒரு ஃபேக்டருமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அந்த லிக்விட் வந்தோடனே என்ட்ரி அடிச்சிருவீங்க. இந்த டர்ட்டில் சூப்பில் நிறைய ஃபேக்டர் இருக்குங்க.
இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியா இருந்தாலும், நீங்க வந்து எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்டின்னா, ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டிக்கு நீங்க டர்ட்டில் சூப்ல அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். மத்த டெக்னிக்கும் டர்ட்டில் சூப்க்கும் உள்ள மேஜர் விஷயம் என்ன அப்டின்னா, turtle soup is majorly based on structure and liquidity. டர்ட்டில் சூப்பை நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஹை லோ மார்க் பண்ணுறதுல ரொம்ப 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 கெட்டிக்காரராக இருக்கணும். ஹை லோஸ் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே இதான்ப்பா ஹை, இதுதான்ப்பா லோ, அந்த ஸ்விங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ரொம்ப 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 கிங்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு டர்ட்டில் சூப் வரும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி மார்க் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்கள் டர்ட்டில் சூப் டெக்னிக் அம்போல்னு போயிடும். ரீசன் என்ன பண்ணால், டர்ட்டில் சூப்பில் எஸ்எல் கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். நீங்கள் டர்ட்டில் சூப் எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா, when you are perfect there is no loss. லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் டர்ட்டில் சூப்பில். when you are not perfect எக்ஸ்ட்ரீம் லாஸ். மற்ற டெக்னிக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணால், டர்ட்டில் சூப்பில் ஒன்று எக்ஸ்ட்ரீம் குட்டாக போகும், இல்லை எக்ஸ்ட்ரீம் பேடாக போகும். அதான் டர்ட்டில் சூப்பர் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் தப்பான லிக்விடிட்டி மார்க் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எஸ்எல் வாங்கிட்டே இருக்கும், தொடர்ந்து எஸ்எல் வாங்கும் டர்ட்டில் சூப்பில். ஆனால் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து டிபி வாங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் டர்ட்டில் சூப் இருக்கும். சரியா? சரி, டர்ட்டில் சூப்புக்கான ஒரு உதாரணத்தை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வெள்ளிக்கிழமை என்எஃப்பி அன்னைக்கு ஒரு செல் ஒன்று எடுத்திருந்தோம் யூரோ யூஎஸ்டியில். சரியா? அது என்ன செல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நின்றுருந்துச்சு. நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் வெள்ளிக்கிழமையோட ஒரு சார்ட்டு. எங்கே இருக்குது? ஐசிடிக்கல் ஜோன்ஸ் டே ஓப்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், இது இந்த ஆரஞ்சு கலர் லைன் தான் பார்த்தீங்கன்னா டேவோட ஓப்பன். உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இதோ இந்த லைன் தான் டே ஓப்பன். நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போது இந்த சார்ட்டை நீங்கள் க்ளீனாக பார்க்கும் பொழுதே தெரியுது மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்விங் பாயிண்ட் டாப்பில் இருக்கு, இங்கே இருக்கு. அதுதான் பெஸ்ட்டான லிக்விடிட்டியாக இருந்திருக்கு மார்க்கெட். அதாவது அதோட ஸ்விங் பாயிண்ட் எங்கே பக்கத்தில், லிக்விடிட்டி நான் சொல்ல வருது ஸ்விங் பாயிண்ட் தாங்க. இப்போ மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்விங் பாயிண்ட் என்ன, இதுதான். வேறு ஸ்விங் பாயிண்ட்டே மார்க்கெட்டு கிடையாது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு ஸ்விங் பாயிண்ட்டை ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அது ஏஷியன் செஷன். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் மார்க்கெட் என்ன பண்ணுது, கரெக்டாக மார்க்கெட் கீழே விழுந்துட்டு லண்டன் செஷனில் என்ன பண்ணுது மார்க்கெட். இப்போ இது ஒரு ஹை, அது ஒரு ஓல்டு ஹையாக மாறிடுச்சு. அதாவது அந்த ஹையாக இருந்துச்சு, அந்த ஹை கீழே வந்தோன்னா ஓல்டு ஹை. இப்போ இது ஒரு ஹை. இப்போ என்ன நடக்குது மார்க்கெட்டில், இந்த ஓல்டு ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் அடிப்போம். ஓல்டு ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிச்சு, நியூஸுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இந்த ட்ரேட் நம்ம லைவ்ல எடுத்திருந்தோம். ஸோ இதுதாங்க டர்ட்டில் சூப். ஒரு ஹையை, அந்த ஹையை தட்டின உடனே என்ட்ரி, அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் நான்லாம் அன்றைக்கி எம்எஸ்எஸ் எதுவுமே பார்க்கல. இந்த லைன் தட்டணும்னு நீங்கள் செல் அடிக்கணும். நிறைய பேர் டர்ட்டில் சூப்பில் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, டர்ட்டில் சூப்பில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்குறங்கிற பேரில் எஸ்எல் இங்கே வச்சுட்டே வருவோம். அந்த தப்பு பண்ணாதீங்க. டர்ட்டில் சூப்பில் வந்து நீங்கள் எஸ்எல்ல ஃபிக்ஸ்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுருவீங்க. 10 பிப்பு, 5 பிப்பு, 100 பிப்பு, 200 பிப்பு, 20 பிப்புன்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இப்படி வச்சுட்டு வந்துடுவீங்க. சரியா? ஸோ டர்ட்டில் சூப்பில் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப். ஒரு ஹையை, அந்த ஹையை தட்டின உடனே செல் முடிஞ்சு. அந்த ஹையை தட்டின உடனே செல், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோதாங்க. இப்படி ஹையை தட்டுச்சா உடனே செல்லு, வேறு எதுவுமே டர்ட்டில் சூப்பில் கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. டர்ட்டில் சூப் ஒரு ஃபேர் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் என்ட்ரி வந்து எப்போவுமே ப்ரிசைஸாக டாப்லேயே இருக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட் பர்சன் டு செல்லராக இருப்பீங்க.
நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்கிறவரோட உங்கள் என்ட்ரி 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்கும். எங்கே டர்ட்டில் சூப்பில் அதிகமாக நீங்கள் தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா எஸ்எல் இருக்கிறதில்ல. எஸ்எல்ல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து பக்கத்தில் வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. எஸ்எல்ல வைடாக வைக்க உங்கள் டர்ட்டில் சூப்பில் நிறைய ஃபேர் அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் நிறையா அதை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கு பேர் தாங்க டர்ட்டில் சூப்பு. ஒரு ஓல்டு ஹை ஒரு ஓல்டு லோ செல் பண்ணுறதுக்கு பேர் தான் டர்ட்டில் சூப்பு. ஸோ இந்த டர்ட்டில் சூப் டெக்னிக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு காமிச்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது டர்ட்டில் சூப்பில். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு ஹை பார்த்த உடனே செல் அடிங்க, ஒரு லோ பார்த்த உடனே பை அடிங்க. எந்த ஹை எந்த லோ பை அண்ட் செல் பண்ணுங்க தான் டர்ட்டில் சூப்பில் அடுத்த முக்கியமான விஷயம். ஓகேவா? டர்ட்டில் சூப்பில் ஃபஸ்ட்டு ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து எப்படி ஹைஸ் அண்ட் லோஸை பெர்ஃபெக்டாக எடுக்கிறது, எந்த ஹை அண்ட் லோ பெஸ்ட்டுங்க எடுக்கிறதுங்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில். ஸோ டர்ட்டில் சூப் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதை தாண்டி நீங்கள் டர்ட்டில் சூப்பில் வேறு எதுவுமே வரைய மாட்டீங்க சார்ட்டில். உங்கள் டர்ட்டில் சூப்பில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் சார்ட் ரொம்ப 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 க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 1 hour 4 hour 15 minutes வேறு எந்த டைம் ஃப்ரேம்லையும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டர்ட்டில் சூப்பில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வெறும் ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க 4 hour 1 hour. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோஸ்ட்லி குட் ட்ரெட்ஸ் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நிறையா நாய்ஸை ஃபில்டர் பண்ணியிருப்பீங்க, க்ளீனாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1, ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா சார்ட் ரொம்ப 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 க்ளீனாக இருக்கும். இந்த ஹை அடிச்சாச்சா அப்போ மார்க்கெட் அடுத்து இந்த லோக்கு வரும். இந்த ஹை அடிச்சாச்சுன்னா மார்க்கெட் இந்த லோக்கு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ சார்ட் பாருங்கள், ஏதாச்சும் கசகசன்னு இருக்கா? இல்லை. இந்த ஹை அடிச்சது அப்போ இந்த லோக்கு வரணும். இவ்வளோதாங்க மார்க்கெட், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். டர்ட்டில் சூப்பில் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹை அடித்தா இந்த லோவா, இந்த லோ அடித்தா இந்த ஹைவா, இவ்வளோதான். சார்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு மார்க்கெட்டில் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். சைக்காலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீசன் உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பாக போகுது அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நீங்கள் பிடிக்க போகிற மூவ் எல்லாமே மினிமம் 30 பிப்பாவது இருக்கும். யூரோவில் நீங்கள் 30 பிப் நீங்கள் அசால்ட்டாக பிடிக்கலாம். டர்ட்டில் சூப்பில் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா 30 பிப் டிபிங்கிறதுலாம் நீங்கள் அசால்ட்டாக பிடிக்கலாம். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ நீங்கள் க்ளீனாக ஒரு மூவ் டப்புன்னு அழகாக நீங்கள் பிடிச்சிட்டே வரலாம். டர்ட்டில் சூப்போட அட்வான்டேஜ் அதுதான். சரியா? ஸோ இதுதாங்க. ஸோ இவ்வளோ தான் டர்ட்டில் சூப். ஒன்லைனராக சொல்லியிருக்கேன். இன்னும் டர்ட்டில் சூப் நிறைய விஷயம் இருக்குது. டர்ட்டில் சூப்பில் வந்து மேஜர் ஃபேக்டராக நீங்கள் பார்க்க வேண்டியது ஹையிலோ கரெக்டாக மார்க் பண்ணணும், எந்த ஹையிலோ பெஸ்ட்டாக இருக்கும், போதும். அவ்வளோதான். இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே எஸ்எல்டிபி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க டர்ட்டில் சூப்பு டெக்னிக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டர்ட்டில் சூப் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எந்த ஹைலோஸ் மார்க் பண்ணும், எந்த லிக்விட் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.